பட் எனக்கு அது சந்தோஷம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அர்ஜுனா அவார்டியை வந்தது இந்த பாடி பில்டிங் ஃபீல்டை நான் உயர்த்தியதுக்கு உண்மைக்கே ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களோட ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ணி நீங்களும் ஒரு விருதாளராக நீங்களும் வரணும். உங்கள் இன்றைய போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுத்து ஸ்போர்ட்ஸ் மூலிமா தான் இன்றைக்கி இந்த ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். என்னோடய ஃபேமிலி உண்மைக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். ஆனால் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் தேர்ந்தெடுத்த என்னோடய ஸ்போர்ட்ஸ் தான் இன்றைக்கி என்னை இந்த உயர்ந்த இடத்துல வச்சுருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸை விடாமுயற்சி, கடின உழைப்பு, டிசிப்ளின் இந்த மூணையும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னை போல் எங்களை போல் ஒரு வெற்றியாளராக நீங்களும் உருவாகலாம். வாழ்க்கையில் வெற்றி பெறுறது உண்மைக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை இஷ்டத்தோடு பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வெற்றியாளராகலாம். இன்றைக்கி என்னோடய எஜுகேஷன் பார்த்திங்கன்னா நான் 10th தான் படிச்சிருக்கேன். இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துல, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். ஸோ அந்த வேலை கிடைச்சது கூட எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மூலிமா தான். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸை விரும்பி, பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட்ஸ்னாவே கஷ்டம்தான். ஸோ அதுலேயும் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ அதையும் நான் ஒரு விருப்பத்தோடு அதை லவ் பண்ணி பண்ணதுனால ஒரு பெரிய வெற்றியாளராக இன்றைக்கி இங்கே இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பசங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் விரும்பி அதை ஒரு லவ் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு வெற்றியாளராகலாம். வேலை கிடச்சிது ஸ்போர்ட்ஸில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. ஸ்கூலிங் கேரியர் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஸ்டேட் லெவலில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சவுத் இந்தியா லெவலில் எனக்கு வேலை கிடச்சிது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் மெடல் வின் பண்ணாவே ஜாப் கிடச்சிரும். இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே நீங்கள் ஸ்டேட் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த வேலை கிடச்சிச்சு. சவுத் இந்தியா லெவலில் நான் கலந்துக்கிட்டு வேலை கிடச்சிது. அதை மட்டும் நான் விட்டுறல. இன்னும் நம்ம நல்லா எஃபோர்ட் போடலான்னு எந்த அளவுக்கு என்னோடய உடம்பை நான் வருத்தி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ண 4 ப்ரொமோஷன் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸில். அதே போல் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் நம்ம வெளிப்படுத்தினா அதை விட இன்னும் நம்ம அதர் கண்ட்ரியில் போய் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம காமிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வேர்ல்டு லெவலில் கலந்துக்கிட்டேன். இதை ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் மேன், மனம் தளரக்கூடாது. ஒரு இடத்துல தோத்துட்டோன்றதுனால நம்ம விட்டு போயிடக்கூடாது. நான் தாய்லாந்தில் நடந்த வேர்ல்டு லெவல் சாம்பியனில் நான் 4th பொசிஷன் தான். நான் இது வரைக்கும் நான் ஒரு 50லேருந்து ஒரு 100 காம்படிஷன் கலந்துருப்பேன். ஆனால் எல்லா போட்டியிலையுமே நான் மெடல் வின் பண்ணாமல் வந்ததில்லை. நான் ஃபஸ்ட்டு மெடல் வின் பண்ணாமல் வந்தது அந்த வேர்ல்டு லெவல் சாம்பியனில் தான். 4th பொசிஷன் தான் வந்தேன். நான் அதுக்காக நான் தோண்டு போயிடல, அதனால் நான் விட்டுறல. 2016 நடந்தது இது. 2017 ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டேன். 2018 மறுபடியும் வேர்ல்டு சாம்பியனில் கலந்துக்கிட்டேன். அதே வேர்ல்டு சாம்பியன் ஆஃப் சாம்பியனில் தாய்லாந்தில் நடந்தது 2018. அதில் கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வின் பண்ணி என்னை வின் பண்ணவரை நான் 4th பொசிஷன் போக வச்சு நான் வின் பண்ணேன். ஸோ இது எதுக்கு பெருமையாக சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே யாருமே தோத்துட்டோன்னு யாரும் வாழ்க்கையில் நினைக்கக்கூடாது. தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னை போல் நீங்களும் எங்கள் பாடி பில்டிங் துறையில் பார்த்திங்கன்னா நிறையா பிரதர் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸு. அவங்கள எல்லா ஸ்டேட்லேயும் நம்மளை ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் அப்படி தான். அதுலேயும் பர்டிகுலராக எங்கள் பாடி பில்டிங் ஃபீல்டில் நாங்கள் சொல்லணும்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சரவணன் மணி வாங்கியிருக்கிறாரு. அவர் 2வது முறையாக வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணது தான். அந்த ஹார்ட் ஒர்க் கிடைச்ச பரிசு அவருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு. ஸோ இதில் மறுபடியும் நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஸோ எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.